நம்ம பாசகல இருந்து ஒரு ஐயா சரக்குன்னு வந்தாரு. நான் தான் அங்கீகரிக்கப்படாத எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுவார்ல. அவர் சொல்வாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, யாரு கட்டுவா, நீங்க வாட்டுக்கு புகழ்றியே, அளவு ஒண்ணுங்களே போங்க அப்படின்னு வெறுமையா பேசிவிட்டேன். வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடரக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறார். வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டுல 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,200 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமுமே 1,62,200 கோடியை வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்கோம். எந்த மாநிலத்தினுடைய கடனுமே 9,60,000 கோடியை தொடுல நம்ம தொட்டுட்டோம். வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்றது, இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா